தினசரி கடவுளை கும்பிடுவான். கடவுளை என்ன காப்பாத்து கடவுள். கரெக்டாக 5:30 மணிக்கு எந்திரிப்பான், ஆஃபீஸ் போவான், வீட்டுக்கு வருவான், எல்லாம் நடக்கும். ஒரு நாள் அவன் எந்திரிக்கிறதுக்கு 7:30 மணி ஆச்சு. அன்னைக்கு கடவுளை கும்பிடாம கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டான். போய் வண்டி 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணுறான், டயர் பஞ்சர். பஸ்ஸை பிடிச்சி போகலான்னு பார்த்தா டிராஃபிக் ஜாம். மதியானம் சாப்பிட போகிறான், கேண்டீனில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதோ இருந்த ஒரு டீ வடையை சாப்பிட்டு ஓட்டுறான். சாயந்தரம் ஒரே டென்ஷனோட வீட்டுக்கு வந்து ஏசி போட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு டிவி பார்க்கலான்னு பார்க்குறான். கரண்ட் இல்லை. இவன் உடனே என்ன பண்ணுறான், கடவுள் பா உன்னை இன்னைக்கு காலையில் கும்பிடாம போனது என் தப்பு தான், அதுக்குன்னு இந்த ஒரு நாளை என்னை ரொம்ப கொடுமையாக சோதிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கடவுளை உருகி வேண்டான். கடவுள் எதிரில் வந்துடுறார். கடவுள் சொன்னார், உனக்கு இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எமன் வந்துட்டான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். நான் தான் எமன்ட்ட தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி உன்னை 7:30 மணி வரைக்கும் தூங்க வச்சேன். நீ அந்த உன்னுடைய 2 வீலரை ஓட்டிகிட்டு போகும்போது உனக்கு ஒரு வேன் வந்து மோதி ஆக்சிடென்ட்ல நீ போய் சேர்ற மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. அதனால தான் உன் 2 வீலரை பஞ்சர் ஆக்கினேன். நீ மத்தியானம் கேண்டீனில் சாப்பிட போனில்ல, அது நீ சாப்பிட இருந்த கடைசி சாம்பாரில் ஒரு எலி பாஷான விழுந்துருச்சு. அதனால தான் உனக்கு அதுவும் இல்லாமல் பண்ணினேன். அந்த ஏசி மெஷினில் வந்து சர்க்கியூட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருந்தது. அப்பயும் நான் கரண்ட்டை கட் பண்ணி உன்னை காப்பாற்றினேன். இவ்வளோ செஞ்சிருக்கேன், என்னை போய் திட்டுறியேன்னு கடவுள் சொன்னார். இவன் சொன்னா, அதெல்லாம் சரி கடவுளே, இவ்வளோ தூரம் செஞ்ச நீ என் கல்யாணத்தன்னைக்கு எங்கே போனேன்னு கேட்டான். கடவுள் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி, டேய் நீ என்னை கும்பிட ஆரம்பிச்சதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டான்னு.